ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் யூஸ்லி மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரீஸோட 20வது எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒரு வேளை 19th எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கவுண்ட்லெஸ் பேட்டிலுக்கு அப்புறம் ஸ்வாட் ஓன் ஹார்ட் போல் மூவ் ஆகுது. சேஞ்சஸ் இன் பவருக்கு ஆட்டோமேட்டிக்கலி அடாப்ட் ஆகுது. யங் லீ டான் வெப்பனை பார்த்து அமேசிங்காக இருக்குன்னு சொல்கிறாரு. மாஸ்டர் ட்ரை பண்ண இன்வைட் பண்ணுறாரு. கேன் முடியுமான்னு கேட்குறான். அப்புறம் அவன் 2 கையாலையும் ஸ்வாடை பிடிச்சிக்கிறான். டார்க் மெமரியில் லேண்டைனி டிஃபீட்டட் மாஸ்டர் முன்னாடி ஸ்டாண்ட் பண்ணுறான். யானி மாதிரி லுக் பண்ணுறத என்ஷோர் பண்ணுறான். யுனிக் கிரேட் வெப்பன் ஃபைனலி தன்னோடதுன்னு டிக்ளேர் பண்ணுறான். ஸ்வாட் ஹேண்டில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக தொடங்குது. தூசியாக மாறுது. சீன் ப்ரெசண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது யான் ஆப்போனண்ட்டை டஸ்ட்டுக்கு நடுவில் ஃபேஸ் பண்ணுறான். சீக்ரெட் ரிலம் ஃப்ரண்ட் லைன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது நெவர் பேக் டவுன்னு ரிமெம்பர் பண்ணுறான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஓவர் கம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் கூட பீஸ்ஃபுல் லைஃப் லைவ் பண்ண முடியும். ஆனால் கிரீட்னால ஸ்வாட் கரண்ட் ஸ்டேட்டுக்கு ஷட்டர் ஆகிடுச்சு. லாண்டியன் ராங்குன்னு அட்மிட் பண்ணுறான். லான்ச்சி தனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணுறான். லைஃப் ஸ்பேர் பண்ணப்பட்ட லாண்டியன் கெஞ்சிறான். வெப்பன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கு யான்ச்சி சொல்கிறான். அவன் ஹேண்டில் ஃப்ளோட்டிங் ஸ்வாட் சும்மா ஒரு சாதாரண பிளேடுன்னு. அதுக்காக ஏன் தனக்கே துரோகம் பண்ணான்னு அவன் கேட்குறான். பென்னையும் துரோகம் பண்ணேன்னு ஆட் பண்ணுறான். இன்சிடென்ட் பின்னால் இருக்கிற மாஸ்டருக்கு தெரிய வேணாம்னு பெர்சர்கர் சொல்ல ட்ரை பண்ணுறான். ஃபைனல் மூமெண்ட்ஸில் அந்த விஷயத்தை பற்றின உண்மையை சொல்ல அவன் முயற்சி பண்ணுறான். எல்லாமே அவனுக்கு தெரியும். ஹீரோ டிக்ளேர் பண்ணுறான். ஃபேலன் ஃபார்மர் மேலே நின்றுட்டு சர்வன்ஸாக டர்ன் பண்ணுறான். கிரியேச்சர் அப்புறம் ரிவீல் பண்ணது எல்லாம் லூயிக்காக நடத்தப்பட்ட நாடகம். நியூ சர்வன் டிக்ளேர் பண்ணுறான். அவன் ஸ்ட்ராங்கர். சீக்ரெட் ரிலம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஆர்டினரி பீப்புள் லெவல் 30 மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திறமையான ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணி கிளிம்பிராங்க்ஸ் பண்ணலாம். லெவல் 60 தான் ரீச் பண்ண முடியும். அங்கே கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் அக்கர் ஆகும். கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் செஞ்சவங்க மட்டும்தான் மேலே போக முடியும். லெவல் 60 அன்லாக்கிங் எக்ஸ்க்ளூசிவ் எக்யூப்மெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஃபோன் மேலே டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஹோல்ட் பண்ணுறான். கிளாஸஸ் சேஞ்ச் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் அப்டைன் பண்ணணும். ஐட்டம் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். பாஸ்ட் லைஃப்ல கூட சில பேர் தான் அதை வச்சிருந்தாங்க. சர்டிஃபிகேட் கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஹீரோ என்டையர் ஃபேமிலியால லான்கியான் மட்டும்தான் ஒன் பொசஸ் பண்ணான். டெசண்டன்ஸ் யாரும் எவர் சேஞ்சு கிளாஸ். ஏன்னா பவர் டிஃபரன்ஸ் ஹெவன் அண்ட் எர்த் மாதிரி. யானி அது மட்டும் இல்லைன்னா ஒத்துக்கிறான். மிரர் வேர்ல்டு லான்டியான டிஃபீட் பண்ணதே இல்லை. மிரர் வேர்ல்டுக்கு மேலே கிளாஸ் டிரான்ஸ்ஃபரும் அண்டர்க்ரோ பண்ணால் அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா ஆக முடியும்னு யோசிக்கிறான். சர்டிஃபிகேட் ஆட்ரிபியூட் ஸ்கேன் பண்ணி கண்டிஷன்ஸ் மீட் ஆனதுனால 3 டிரான்ஸ்ஃபரபிள் கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர் மிஷின் தொடங்குறதால கிளாஸ் செலக்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர் ஆக போகிற கிளாஸ் லாங்காகோ டிசைட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறான். கேட்டகரியில் அஃபென்சிவ் ரேர் கிளாஸஸ் அது ஒன்று தான். ஸோ பேட்டில் டான்சர் கிளாஸ் செலக்ட் பண்ணுறான். பேட்டில் டான்சர் கிளாஸை ரிவர்ஸ் பண்ண விஷ் பண்ணுறீங்களான்னு கேட்டு சிஸ்டம் விண்டோ பாப்பப் ஆகுது. கிளாஸ் ரிவர்சல் பாசிபிலிட்டி பார்த்து ஹீரோ சர்ப்ரைஸ் ஆகிறான். ப்ரொஃபஷனுக்கும் ஓன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு. ஆனால் ஆல்வேஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். மெனி ஹிடன் அட்வான்ஸ்டு ப்ரொஃபஷன்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கராக இருக்கும். பேட்டில் டான்சர் இது ஸ்பெல் கேஸ்டர்னு கவுண்டர் ஆட்ரிபியூட்ஸ் ரெக்யூர் பண்ணும். கிளாஸுக்கான அட்வான்ஸ்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் பேட்டில் எசன்ஸ் கோர். இது கிறிஸ்டல் மெனி கன்ஃபரண்டேஷன்ஸோட எனர்ஜியில் ஃபில்ட் ஆகி இருக்கணும். அட்டாக் ஸ்கில்ஸ் இல்லாத ஸ்பெல் கேஸ்டருக்கு வெரி டிஃபிகல்ட். இதனால தான் சில பேர் தான் வெற்றியோட முன்னேற முடிஞ்சது. இப்போ ப்ரொஃபஷன் மிரர் வேர்ல்டில் ரிவர்ஸ் அப்கிரேட் அண்டர்க்ரோ பண்ணியிருக்கு. நியூ ஃபீஸ் டான்சர் கிளாஸுக்கான அட்வான்ஸ்மெண்ட் மிஷின் ரெக்யூர்மெண்ட்ஸும் ரிவர்ஸ்டு அண்ட் மல்டிப்ளைடு. நியூ ரெக்யூர்மெண்ட் கொஞ்சம் அதிகம். ரிவர்சலுக்கான கிரிட்டீரியா என்னன்னு யோசிக்கிறான். ஏன்னா நியூ ரெக்யூர்மெண்ட் ஐட்டம் கண்டினியூஸ் ஹீலிங் போர்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரெஷர் ஐட்டம் டாப் ப்ரொபோஷனல்ஸால் கவரப்படும். அவனுக்கு 5 தேவை. ஹை ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்தால் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரொஃபஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு கன்க்ளூட் பண்ணுறான். மிரர் ஸ்கில் அப்கிரேட் ஸ்லோலி மிரர் வேர்ல்டு இம்ப்ரூவ் பண்ணும்னு நினைக்கிறான். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக தெரியல. இந்த இடத்துல இப்போ சாதாரணமாக கிடைக்கிற மான்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, சீக்ரெட் ரெலமில் இருந்து வந்த லார்ட்ஸ் இருக்காங்க. நிறைய சோல்ஸ் கிடைக்கும். அப்புறம் ரிவர்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நியூ ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கிறதால ஹீரோ மிரர் வேர்ல்டு விட்டு லீவ் பண்ணதுக்கு அப்புறம் யான்ச்சி ஜெயண்ட் மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணுறான். ப்ரியாரிட்டி அட்வான்ஸ்மெண்ட் தான் இன்க்ரீஸ் பவர். டைம் டு லீவ்னு ஸ்டார்ட் பண்ணுறான். சர்வன்ஸில் ஒருத்தன் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணுறான். அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு சொல்லுது. சீக்ரெட்
சீக்ரெட் ரெலம் லார்டு தோத்துட்டா லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் கிடைச்சிருச்சு. சீக்ரெட் ரெலம் டிஸ்பியூட் ஆக பிகின் ஆகுது. அவுட் சைட் கார்ட்ஸ் சேஞ்ச் நோட்டீஸ் பண்றாங்க. ஹீரோ சீக்ரெட் எலம் எப்படி சடன்லி டிஸப்பியர் ஆச்சு, இன்சைட் என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறாங்க. சீன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஃபைண்ட் பண்றாங்க. ஃபேலன் நடுவுல டிங்ஹான் காட் ரெகக்னைஸ் பண்ணி டிஃபீட் செய்யப்பட்டாருன்னு யோசிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் ஹீரோ ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா நடந்த அட்டாக் பத்தி ரிப்போர்ட் பண்ணுது. நோ சஸ்பெக்ட்னு ரிப்போர்ட் பண்ற நியூஸை மேன் வாட்ச் பண்றான். ஹீரோ டிஃபீட்டட்னு வந்த நியூஸ் பார்த்து ஃபேமிலி ஷாக்கோட ரியாக்ட் பண்றாங்க. ஆர்மி ஆஃபீஸர் கல்பிரிட்டோட போட்டோவை ஷோ பண்ணி அதிகபட்ச முயற்சி பண்ணி கேப்சர் பண்ண ஆர்டர் பண்றான். லாண்டியன் டிஃபீட்டட்னு சுப்ரீம் கிங் இன்ஃபார்ம் பண்ணப்படுறாரு. என்ன டிஸ்கவர் பண்ணன்னு சுப்ரீம் கிங் கேட்கிறாரு. சபார்டினேட் ரிப்போர்ட் பண்றாரு. ஹீரோஸ் ஃபார்மர் சீக்ரெட் ரிலம்ஸ்ல டிங்ஹானுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லாக் செக் பண்ணதாகவும் பப்ளிக் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணதாகவும் எக்ஸ்பிளைன் பண்றான். இப்போதைக்கு மிக தெளிவான சந்தேக நபர்கள் அவங்க தான். யான்சி சுப்ரீம் கிங் மூமெண்ட் சைலண்டா ரிமைன் ஆகுறாரு. யான்சிங்கிற நேம் பழைய நினைவுகளை தூண்டுது. ரீமார்க் கேர் பண்ண ஆஃபர் பண்றாரு சபார்டினேட். இதற்கிடையில ஸ்டூடெண்ட்ஸ் ஹீரோ சீக்ரெட் ரெலம் இன்சிடென்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஹீரோ அட்டாக் பண்ண யார் இவ்வளவு துணிச்சலா இருப்பாங்கன்னு யோசிக்கிறான். யான்சா பேசுறத அவன் ஒட்டி கேட்கறான். அதாவது ஹீரோவோட வீழ்ச்சி ஒரு அவமானம் கமெண்ட் பண்றாங்க. ஆர்மி என்ன பண்ணணும்னு கொஸ்டின் பண்றாங்க. ஷீ ரிஃப்ளெக்ட் பண்றா. பர்சன் டிஃபீட் டிங்ஹான் டிரெக்ட்லி ரெலம் என்டர் பண்ண ஹெல்ப் பண்ண அக்காம்ப்ளிஷ் தான் ரிமெம்பர் பண்றா. ரிப்போர்ட் பண்ணலாம்னு கொஸ்டின் பண்றா. மீட் அகைன் லைஃப் டைம் ப்ராபப்ளி நடக்காதுன்னு கன்க்ளூட் பண்றான். சர்ப்ரைஸ் ஆகுறா. அவன் சும்மா அவளை பேசாம பார்த்துக்கிட்டே இருக்கான். நியூ சர்வெண்ட் லைஃப் நர்சரி ஐட்டம் மென்ஷன் பண்றான். எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு யானி ஸ்டேட் பண்றான். ஹை லெவல் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் ஓன் பண்ணுவாங்க. ஹை லெவல் இண்டிவிஜுவல்ஸ் பத்தி பேசும்போது யான்சா ஒன்லி ஒன், அது நோபில். ஸோ சர்வெண்ட் கிட்ட ஐடென்டிட்டி கொஸ்டின் பண்றான். கிரியேச்சர்ஸ் நேம் ரிப்பீட் பண்ணி யான்சா இஸ் ஆக்சுவலி லூசா, லூயிஸ் கிராண்ட் டாட்டர்னு ரிவீல் பண்றான். இந்த பொண்ணு உத்து பார்க்கறா. ஹீரோவோட ரெவலேஷன்ஸ் உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்டடா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவன் தனக்குள்ளேயே லூயிஸ் கிராண்ட் டாட்டர்னு சொல்லி பார்க்கறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த சீசனும் முடியுது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது மேன்வா சீரிஸோட பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.